கதவை பலாய் முசீபத்துக்கள் தட்டும், தட்டிய வேகத்திலேயே விரண்டு ஓடும். ஏன்னா இந்த துவா மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுற்றம் சூழ அனைத்திலும் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்குண்டான வழிவாசலை திறக்கும். சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில் அபரிதமான பாசத்தை குடும்பத்தாரின் மீது ஒரு மனிதனுக்கு நிலவச் செய்திருக்கிறார். ஊன் உறக்கம் இல்லாமல் உழைப்பதிலிருந்து கண்கொட்டி பாம்பாக அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் முசீபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் விழிப்புணர்வோடு இருப்பதிலிருந்து அல்லாஹு தாலா குடும்பத்தாரின் மீதான அதீதமான பாசத்தை அல்லாஹு தாலா ஒரு மூமினுக்கு தந்திருக்கிறார். ஒரு சில அஹமக்குகள் மட்டும்தான் அதில் இருந்து விதிவிலக்காக இருக்கும், குடும்பத்தார் மீது பற்றும் பாசமும் இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% குடும்பத்தின் மீது பற்று பாசம் உள்ளவனாக இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாசத்தின் மீது பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா. இந்த உலகத்தின் அழகே பார்த்தீங்கன்னா மனைவி மக்களை நேசிக்கிறது அப்படின்றத அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். அதனால் அன்பிற்குரியவர்களே, அந்த குடும்பத்தாரின் மீது ஒரு ஈயெறும்பு கூட பற்றக்கூடாது அப்படின்றதுல ஒரு பெண் இருப்பதை விட ஆண் ரொம்பவே இருப்பான். ஒரு பெண்ணு காட்டி கொள்வா, பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை தான். அது யாரும் மறுக்க முடியாது. தந்தை இல்லாத குடும்பம் வேலி இல்லாத பயிரை போல. அல்லாஹு தாலா நம்முடைய குல ஆண்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான சுகத்தையும் தந்து குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தௌஃபீக்கை, குறிப்பாக தீனை அவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள வேண்டும். இந்த குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சில காரியங்களை, சில ஔராதுகளை எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. அதில் குறிப்பாக நாம் சொல்கிறதாக இருந்தால் அபூ தர்தா ரலியல்லாஹு, ஒரு முறை அவர்களை நோக்கி 2-3 பேர் பதட்டத்தோடு வர்றாங்க. பதட்டத்தோடு வந்தவங்க, அபூ தர்தா உங்களுக்கு தெரியாதா, விஷயம் தெரியாதான்றாங்க. என்னப்பா, என்ன சொல்லு, பதட்டப்படாத சொல்லு. அபூ தர்தா சீக்கிரம் கிளம்புங்க, வீடுகள் பற்றி எரிகிறது, தீ காட்டு தீயாக பரவுகிறது, காட்டு தீயை போல அனைத்தையும் கபலீகரம் செய்கிறது, அதனால சீக்கிரம் வாங்க. சுற்றி இருக்கும் நம்முடைய வீடுகளில் நெருப்பு பிடித்து கொண்டது, நெருப்பு ஒவ்வொரு வீடையாக கரித்து கொண்டிருக்கிறது, உங்கள் வீட்டையும் கரித்து விட்டது போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு சின்ன அசைவாவது இருக்கணுமே, ஒரு சின்ன பதட்டமாவது இருக்கணுமே. அபூ தர்தா ரலியல்லாஹு கான்ஃபிடென்ஸோடு சொல்றாங்க, நிச்சயமாக என் வீடு பற்றி எரிஞ்சிருக்காதுன்றாங்க. நிச்சயமாக என் வீடு பற்றி எரிந்திருக்காதுன்றாங்க. அபூ தர்தா என்ன சொல்றீங்க, சீக்கிரம் வாங்க. நிச்சயமாக என் வீடு பற்றி எரிஞ்சிருக்காது, நீங்க பதட்டப்பட வேண்டாம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என் ரப்பின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, நிச்சயமா பற்றி எரிஞ்சிருக்காது. ஏன்னா அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் ஒருவர் மாஷா அல்லாஹு கான வமா லம் யஷா லம் யகுன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. اللهم أنت ربي لا إله إلا أنت عليك توكلت وأنت رب العرش العظيم ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير
அன்னல்லாஹ கத அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆகிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் அதீம் மா ஷா அல்லாஹு கான வமா லம் யஷா லம் யகுன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆகிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த துவாவை எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் நீங்கள் ஓதினால் இரவு வரை, இரவில் நீங்கள் ஓதினால் காலை வரை, இது 12 அது 12, 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முற்றிலும் கிட்டும், உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எதுவும் யாரும் உங்களை எதையும் செய்துவிட முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. அப்படின்ன உடனே இன்னொருத்தர் நீங்கள் பயந்து அங்கே போய் உங்களுக்கு உண்டான ஆயத்தப்பாடுகளை செய்வீங்கன்னு தான் நாங்கள் பதட்டமாக சொன்னோம், இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்களே அப்படின்னு அங்கே போய் பார்த்தா நெருப்பு உண்மையிலேயே மற்றவைகளெல்லாம் கரித்து விட்டது. ஆனால் அபூதர்தா ரலியல்லாஹு அன்னாருடைய வீட்டு முற்றத்தை கூட அது நெருங்கலை. அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை நான் என்ன சொல்ல வர்றேன்டா, உலகத்தின் வாழ்க்கையிலேயே ஒரு மூமின் தன் குடும்பமும் தன் வீடு வாசல் சொத்து சுகங்களும் பாதுகாக்கப்படணுன்றதுல ரொம்பவுமே தீவிரமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த தீவிரத்தில் ஓதுறதுல காட்டு, அந்த தீவிரத்தில் தொழுகையில் காட்டு, அந்த தீவிரத்தை தர்மம் கொடுக்கறதுல காட்டு. 3 விஷயம் இருக்கணும். வெறுமின்ன இந்த துவாவை மட்டும் ஓதுன உடனே பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பெருமிதமாக போக முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா தொழுகையில் நீங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பை உங்களை சுற்றி சுழல வைக்கக்கூடிய அற்புதம் எது? இந்த துவா. அதற்கு பிறகு என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். தர்மம் அல்ஹம்துலில்லாஹ் தினசரி என்கிட்ட ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும். சதகத்து ரத்துல் பலாய் வல் கலான்னு சும்மா சொல்லிட்டு போனாங்களா பெருமானார்? தர்மம் செய்வது கெட்ட தலையெழுத்தையும் நேர இருக்கின்ற ஆபத்தையும் நிறுத்தும் சொல்லி சொன்னாங்களே. துவாவுடைய விஷயத்திலையும் சொன்னாங்க, சதகாவுடைய விஷயத்திலையும் சொன்னாங்க. எதையாவது ஒன்று தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தர்மம் செய்யாத நாள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மூமின் இருந்தான்னு சொன்னா என்னவோ அக்காவண்டி நிறைய அள்ளி வீசணும் அப்படின்ட்டு சொல்ல வரல. ஜக்காத் என்ற அந்த முறையான தர்மம் அது முறையாக கொடுத்தரணும். மற்றபடி சதகாக்கள் இருக்குது பாருங்க, உன்னால என்ன முடியுதோ அதை என் குடும்பமும் நானும் பாதுகாப்பு பெறணுன்ற அந்த ஒரு நோக்கத்தில் யாராவது ஒரு ஏழைக்கு உணவாக போகட்டுமே, யாராவது ஒரு ஏழைக்கு அன்னன்னைக்கு உள்ள செலவாக போகட்டுமே, யாராவது ஒரு ஏழையின் படிப்புக்கு செல்லட்டுமே, யாராவது ஒரு ஏழையின் ஆசையை தீர்க்கக்கூடியதாக மாறட்டுமே. இப்படி ஒரு பர்டிகுலர் வாழ்க்கையை உங்களுக்கு மத்தியில் போட்டிருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லுவேன், வீட்டு கதவை பலாய் முசீபத்துக்கள் தட்டும், தட்டிய வேகத்திலேயே விரண்டு ஓடும். ஏன்னா இந்த துவா மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுற்றம் சூழ அனைத்திலும் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்குண்டான வழிவாசலை திறக்கும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பெரும் பலாய்கள் முசீபத்துக்களிலிருந்து பாதுகாப்பானாக, பெரும் ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பானாக, இயற்கை சீற்றங்களால் நம்முடைய வீடு வாசல்கள் அழிந்து போவதிலிருந்து பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக குறிப்பாக இத்தா பெரிய துவாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உங்களுடைய
உங்களுடைய ஹசரத்தை மறந்துடாதீங்க, துவா செய்யுங்க. பாரக்கல்லா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.